சுபவீர பாண்டியன் அவர்கள் இன்றைக்கு நமக்கான என்ன பயனுள்ள தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் வணக்கம். திருக்குறளில் தெய்வம் என்னும் சொல் 5 குறட்பாக்களில் இடம்பெற்றிருக்கிறது என்று திருக்குறள் ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். 2 இடங்கள் அறத்துப்பாலிலும் 3 இடங்கள் பொருட்பாலிலும் அமைந்திருக்கின்றன. இல்வாழ்க்கை, வாழ்க்கை துணை நலம் என்னும் 2 அதிகாரங்களில் அறத்துப்பாலிலும், ஆழ்வினை உடைமை, குறிப்பறிதல், குடிசெயல் வகை என்னும் 3 அதிகாரங்களில் பொருட்பாலிலும் தெய்வம் என்னும் சொல்லை வள்ளுவர் பயன்படுத்தியிருக்கிறார். இந்த 5 குறட்பாக்களில் 3 மிக நன்றாக நாம் அறிந்த குறள் என்றே கூறலாம். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வார் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்பதும், தெய்வம் தொழாள் கொழுநன் தொழுதெழுவாள் பெய்யன பெய்யும் மழை என்பதும் அறத்துப்பாலில் இடம்பெற்றிருக்கிற குறட்பாக்கள். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்பது ஆழ்வினை உடைமையில் இருக்கிறது. அதுபோலவே ஐயம் அகத்து உணர்வானை தெய்வத்தோடு ஒப்பக்கோளல் என்று குறிப்பறிதலிலும், அதற்கு பிறகு குடி செய்வல் என்னும் ஒருவர்க்கு தெய்வம் மடிதற்று தான் முந்துரும் என்பது இறுதியாக குடிசெயல் வகை என்னும் அதிகாரத்திலும் இடம்பெற்றிருக்கிறது. இதிலே குறிப்பான செய்தி என்ன என்றால், இந்த 5 இடங்களிலும் தெய்வம் என்னும் சொல்லை வள்ளுவர் எப்படி பயன்படுத்தியிருக்கிறார் என்பதுதான். 1330 குறட்பாக்களில் எந்த இடத்திலும் கடவுள் என்னும் சொல்லை திருவள்ளுவர் பயன்படுத்தவில்லை. இறைவன் என்கிற சொல் இடம்பெற்றிருக்கிறது. ஆனால் இந்த தெய்வம் என்கிற சொல்லை வள்ளுவர் எப்படி ஆள்கிறார் என்றால், மனிதர்களில் உயர்ந்தவர்களுக்காகவும் அல்லது உயர்ந்தவராக வாழ்ந்து மறைந்தவர்களுக்காகவும் குறிப்பிடுகிற சொல்லாகத்தான் தெய்வம் என்கிற சொல்லை வள்ளுவர் ஆள்கிறார். தெய்வம் என்பதை கடவுள் என்று இன்றைக்கு கூறப்படுகிற அந்த சொல்லோடு ஒப்பிட்டு அதற்கு இணையாக எந்த இடத்திலும் வள்ளுவர் பேசவில்லை. மிகச் சுருக்கமாக இல்வாழ்க்கையிலே தான் அது தொடங்குகிறது. அந்த தெய்வம் என்கிற அந்த சொல்லாட்சியே 5வதாக இருக்கிற இல்வாழ்க்கை என்னும் அதிகாரத்திலே தான் தொடங்குகிறது. அந்த குறட்பாவும் என்ன சொல்லுகிறது என்றால், தெய்வம் என்றால் வேறொன்றுமில்லை, இந்த உலகத்திலே வாழ்ந்து மிக நல்ல வாழ்வை வாழ்ந்து சமூகத்திற்கான வாழ்வை வாழ்ந்து யார் மறைந்து போனார்களோ அவர்கள் தெய்வம் என்று கருதப்படுவார்கள் என்று வெளிப்படையாக சொல்லுகிறது. அந்த குறள் தான் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வார் வான் உரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். வான் உரையும் என்பது ஒரு புகழ் மிகுந்த என்கிற பொருளில்தான் நாம் கொள்ள வேண்டும். எனவே அந்த தெய்வம் என்பதை திரும்ப திரும்ப வள்ளுவர் எப்படி உவமைப்படுத்துகிறார் அல்லது உருவகப்படுத்துகிறார் என்றால், இந்த வாழ்கிற காலத்தில் யார் ஒருவன் தனக்காக மட்டுமில்லாமல் சமூகத்துக்காக வாழ்கிறானோ, சமூகத்திற்காக மாய்கிறானோ, அவனை மக்கள் தெய்வமாக கொண்டாடுவார்கள் என்பதுதான் வள்ளுவரின் கூற்று. நடுகல் வழிபாட்டோடு ஒத்து வைத்து பார்க்கக்கூடிய நிலையிலே இருக்கிறது. நடுகல் வழிபாடு என்பதே முன்னோர் வழிபாடு தான். வாழ்ந்து மறைந்து போன அனைவரையும் தெய்வமாக எவரும் பார்ப்பதில்லை. அவரவர் குடும்பங்களில் வேண்டுமானால் முன்னோர்களை மூத்தோர்களை வழிபடுகிற இயல்பு இருக்கலாம். ஆனால் ஊரே கூடி யாரையாவது வழிபடுகிறது என்றால் அவர்கள் ஊருக்கே நன்மை செய்தவர்களாக இருக்க வேண்டும். ஊருடைய நன்மைக்காக தங்களை இழந்தவர்களாக மாய்த்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அவர்களுக்குத்தான் நடுகல் வைத்து வழிபடுகிற பழக்கம் உண்டு. அந்த நடுகல் வழிபாட்டைத்தான் ஏறத்தாழ தெய்வ வழிபாடு என்று வள்ளுவர் சொல்லுகிறார். குடி செய்வல் என்னும் ஒருவர்க்கு தெய்வம் மடிதற்று தான் முந்துரும் என்கிறார். அவரே பிறகு தெய்வமாவார் என்பது ஒன்று. அதற்கு முன்னால் யாருக்கு தெய்வம் உதவும்? தெய்வம் என்பது குலதெய்வம் என்று நாம் கொள்ளலாம். இன்றைக்கு நடைமுறையில் பார்த்தால் பெரும்பான்மையாக குலதெய்வங்கள் எல்லாம் பெண்களாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதற்கு காரணம், இது ஒரு காலத்திலே தாய் வழி சமூகமாக இருந்த அமைப்பு. பிற்காலத்திலே தான் ஆண்களின் தலைமை வந்ததற்கு பிறகு மாரியம்மன், பத்திரகாளியம்மன் என்பதை தாண்டி சுடலை மாடன், கருப்பு போன்ற தெய்வங்களும் வழிபாட்டிற்கு உரியனவாக வந்தன. அது பிற்காலம். எது முதன்மையானது? பெண்களை வழிபடுகிற, பெண்ணை தாயாக, பெண்ணை தெய்வமாக பார்க்கிற ஒரு தாய் வழி சமூகம்தான் நம்முடைய முந்தைய அமைப்பு. அதுதான் தெய்வம் என்றும் கருதப்பட்டது. அப்படி அந்த குலதெய்வம் என்பது
யார் ஒரு சமூகத்திற்காக உழைக்க முன் வருகிறார்களோ அவர்களுக்கு தானே வந்து உதவும் என்பதுதான் குடி செயல் வகை என்கிற அதிகாரத்தில் வள்ளுவர் சொல்கிறார். தெய்வம் யாருக்கு மடிதற்று தான் வரிந்து கட்டி கொண்டு யாருக்கு உதவியாக வந்து நிற்கும் என்றால் குடி செய்வல் என்னும் ஒருவருக்கு. யார் ஒருவர் தான் சார்ந்திருக்கிற தன் சமூகத்திற்கு தன்னால் இயன்றதையெல்லாம் செய்வேன் என்று முன்வருகிறாரோ அவருக்கு தெய்வமே வந்து நின்று வழிகாட்டும் என்று வள்ளுவர் சொல்லுகிறார். அந்த தெய்வம் எது என்று கேட்டால் இவரை போல வாழ்ந்த காலத்தில் சமூகத்திற்காக பாடுபட்டு மறைந்தவர் எவரோ அவரைத்தான் சமூகம் தெய்வம் என கொள்ளும் என்றும் சொல்லுகிறார். எனவே தெய்வத்தை பற்றிய இந்த கூற்றுகளோடு தான் வாழ்க்கை துணை நலம் என்னும் அதிகாரத்திலே அவர் தெய்வம் என்னும் சொல்லை எப்படி பயன்படுத்துகிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அந்த குறள் பல்வேறு மேடைகளில் பல்வேறு இலக்கிய நூல்களில் பல்வேறு விவாதங்களுக்கு உள்ளான குறள். தெய்வம் தொழாள் என்று தொடங்குகிற அந்த குறள் இருக்கிறதே, தன் கணவனை தொழுது எடுகிற பெண் தெய்வத்தை கூட வணங்க வேண்டாம், அவள் பெய் என்று சொன்னால் மழை பெய்யும் என்பது அந்த குறளினுடைய பொதுவான பொருள். அதற்கு பல்வேறு பொருள்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆனாலும் நாம் பொதுவாக பலராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிற இந்த பொருளை வைத்து பார்க்கிற போது கணவனை தொழுதல் என்பது ஒரு பெண்ணடிமை சிந்தனை என்கிற இன்றைய நிலையிலே இருந்து வேறுபட்டு 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு நிலவுடைமை சமூகத்தில் கணவனை வழிபடுவதென்பது பெண்களுக்கு இயல்பான ஒன்றாக இருந்திருக்கிறது. இன்றைக்கும் திருமணம் ஆனவுடனே முதலிரவில் எந்த ஒரு பெண்ணும் தன்னுடைய கணவனை வணங்குவது போன்ற காட்சிகள் தான் நம்முடைய படங்களில் இடம்பெறுகின்றன. நடைமுறை மாறிக்கொண்டிருக்கிறது என்பது வேறு. எனவே அப்படி வாழ்ந்து மறைந்த முன்னோராக தெய்வமாக கருத வேண்டியவன் என்கிற பொருளிலே தான் வள்ளுவர் சொல்லுகிறாரே தவிர தெய்வம் என்கிற சொல்லை அவர் கையாண்டிருக்கிற 5 இடங்களிலும் எல்லாம் வல்லவன் என்றோ இந்த உலகத்தை ஆட்டுவிக்கிறவன் என்றோ அவனால் தான் உலகம் அசைகிறது என்றோ வள்ளுவர் சொல்லவில்லை. சமூகத்திற்காக சமூக மேன்மைக்காக வாழ்ந்து அதற்காகவே தங்களை மாய்த்து கொண்டவர்கள்தான் மக்களால் சமூகத்தால் தெய்வம் என்று கருதப்படுவார்கள் என்னும் பொருள்தான் 5 இடங்களிலும் நமக்கு கிடைக்கிறது.